வீவர்ஸ், விஜயநகர் அரசின் அமைச்சராக இருந்தார் மரியாதைராமன். அவரை பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு நாள் அரண்மனையில மிக உயர்ந்த நகைகள் திருட்டு போயிடுச்சு. அதனால அரசர் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாரு. என்ன அரண்மனையில திருட்டா? எனக்கு யார் திருநாங்கன்னு தெரியல, உடனே திருநவங்களை கண்டுபிடிக்கணும். உடனே மரியாதைராமனை கூப்பிட்டு நீதான் இந்த திருடனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு. மரியாதைராமனும் உடனே இந்த அரண்மனையில வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே ரூம்ல வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரே சைஸான குச்சை கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொன்னாரு, இந்த குச்சிகள் மந்திர குச்சிகள் சொன்னாரு. ஒரு நைட்டு நீங்க வச்சுட்டு காலையில எழுந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் அந்த குச்சி பெருசா வளர்ந்துருந்தா அவங்கதான் திருடன்னு சொன்னாரு. அவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. உண்மையிலே சொல்லும் போது அந்த குச்சியில எந்த ஒரு மந்திரமும் கிடையாது. ஆனா திருடன் பயந்தான். அவன் என்ன பண்ணானா, அந்த குச்சில இருந்து ஒரே 1 இன்ச்ச கட் பண்ணிட்டான். மறுநாள் காலையில எல்லாரும் அரண்மனைக்கு வந்தாங்க. அரண்மனையில மரியாதைராமன் இருந்தாரு. மரியாதைராமன் எல்லாருடைய குச்சிய வாங்கி எந்த குச்சி பெருசா இருக்குன்னு செக் பண்ணாரு. ஆனா ஒரே ஒரு குச்சி மட்டும் குட்டியா இருந்தது. அப்போ அவர் தெரிவிச்சாரு, அப்ப அவன் தான் திருடன். அப்புறமா அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டாரு. திருடனும் அவர் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டான். மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு அரசன். அப்புறம் மரியாதைராமனை கூப்பிட்டு அவரை பாராட்டினாரு. இந்த கதையோட கருத்து என்னதுன்னா, குற்றம் செய்தவன் தன்னால் மாட்டிக்கொள்வான், உண்மையே வெல்லும். பாய் வீவர்ஸ், அடுத்த கதைக்கு மீட் பண்ணலாம். பாய்.